அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விருதுநகரில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரும் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரனும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பெரம்பலூர் தொகுதியில் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த தொகுதிகளுடைய வேட்பாளர்கள் தற்பொழுது வரைக்கும் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க? ரதா, தமிழகம் முழுவதுமே இப்படிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நட்சத்திர வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். பிரதான அரசியல் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இந்த மதியம் 12 மணிக்கு மேலாகவே தங்களுடைய வேட்புமனுக்களை ஒவ்வொருவராக தங்கள் சார்ந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல திருச்சி தொகுதியிலிருந்து துரை வைகோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விருதுநகரில் விஜய பிரபாகர், பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார், அதே போல தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், அதே போல தென்சென்னை தொகுதியில தமிழிசை தங்கப்பாண்டியன், திருநெல்வேலியில நயினா நாகேந்திரன், கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் உள்ளிட்டவர்களும், அதே போல வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து கதிரானந்த், மத்திய சென்னை தொகுதியிலிருந்து வினோஜ் பி செல்வம், பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான நபர்கள் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் தன்னுடைய வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார். இது போன்ற முக்கிய பிரமுகர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். மதியம் 3 மணியுடன் மனு தாக்கலுக்கான நேரம் முடிவடைகிறது. அதனால் இன்றைய நல்ல நாள் என்பதால் தொடர்ச்சியாக இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதாகத்தான் அரசியல் கட்சியை சார்ந்த நம்ம நேரடியாக தொண்டர்களுடைய நிர்வாகத்தை வந்து பேசும்பொழுது, இன்று நல்ல நாள் என்பதால் தான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறதாக தொடர்ச்சியாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். நட்சத்திர வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.